1974 அந்த காலகட்டத்தில் டாக்டர் கோவு அவர் மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு கலை, அந்த கலையை பயன்படுத்தி அழிவுக்கு பயன்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள். மற்றவருடைய மனதை புரிந்து அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய பயனுள்ள செயல்களை டாக்டர் கோவூர் செய்தார். அவரை நான் நேரில் 1974 என்று நினைக்கிறேன் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய செயல் வேலூரில் செய்து காட்டினார். மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம், அந்த மெஸ்மரிசம் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடியது. ஹிப்னாட்டிசம் ஒருவரை தான் நிலை என்ன நினைக்கிறோமோ அதையே செயல்படுத்த வைப்பது. அந்த கலை டாக்டர் கோவு. அதே போன்றுதான் இப்ப நம்ம மனதை அடக்கினால் இந்த யோகா, இதன் மூலம் மனசை பலப்படுத்த முடியும் என்று இந்த உலகமே ஏற்றுக்கொண்டு இன்று அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் யோகா தினமாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்க இருக்கவங்க பாருங்க, முதல்ல மன தைரியம், தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையோடு சேர்ந்த செயல்பாடு. நான் சாரை அடிக்கடி பார்ப்பேன், ரோடு அப்படியே சாரை அடியா பார்ப்பாங்க. பார்த்து என்ன சார் கேட்பாரு, ஏதாவது ஒரு வயல் ஏதோ ஒரு செயல்பாட்டில் அவங்க பாருங்க, இந்த வயசுலையும் யாராவது அந்த மனம் தளராமல் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, கணவன்மார்களை பார்த்துக்கிறாங்க, சொந்த பந்தங்களை பார்த்துக்கிறாங்க, ஊருக்கு உடைக்கிறாங்க. மனம் போல் வாழ்க்கை. என்னால் 10 பேர்த்தை உயர்த்த முடியும், எவ்வளவு பேர் உயர்ந்தார்கள் என்பதை விட என்னால் ஒரு குறைந்த நபர்களையாவது உருவாக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று சில இடங்களுக்கெல்லாம் சென்று பயிற்சி கொடுத்து அதை முறையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மனவளக்கலை அறக்கட்டளைக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட இது 4வது ஆண்டு நினைக்கிறேன். இங்கே 2வது வருஷமாக செய்கிறோம். இதுக்கு முன்னே நம்ம ஜெயசூர்யாவில் இருக்கும்போது அங்கேயும் இதை பண்ணிருக்காங்க. அவருடைய முயற்சி செயல்பாடு மேலும் வளர்ந்து பல நல்ல செயல்களுக்கு ஊக்கமளிக்க அவர்களை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு, நமது பயிற்சி மையத்திற்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு ஒரு நன்றியை கூறிய விதமாக நாங்கள் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். யாராவது இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மாணவர்கள் சார்பில் யாராவது பேசலாம்.